தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு தூகா பகலவன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். குறிப்பாக சமகால அரசியல் நிகழ்வுகள், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தோழமை கட்சியான விசிக மீது தொடர்ச்சியாக வைக்கப்படுகின்ற விமர்சன கருத்துக்கள், இப்படியாக தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி விறுவிறுப்பாக சென்று கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இந்த சூழ்நிலையில் விசிகாவின் செய்தி தொடர்பாளர் திரு தூகா பகலவனோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். தொடர் வணக்கம். 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 நலமா இருக்கீங்களா? நலமா இருக்குங்களா? உங்களுடைய தலைவர் ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த போது ஹைகோர்ட் அந்த சாலையில் நடைபெற்ற ஒரு சிறு அசம்பாவித சம்பவம், அதற்கு உங்கள் கட்சி சார்பாக நிறைய எதிர்வினை ஆற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக ஊடகங்கள் மீது குற்றம் சாட்டுகிறார்கள், ஊடகத்தை மிரட்டுகிறார்கள் அப்படின்னு கூட நிறைய கருத்துகள் பகிர்வதை நம்ம பார்க்குறோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. உண்மையில் நடந்த நிகழ்வு என்பது என்ன? ஏன் இதை நான் கேட்குறேன்னா, உள்ளபடியே நான் அறிந்தவரை தலைவர் திருமாவளவனுக்கு இது தெரிந்திருந்தால் அவரே யாரையும் ஏப்பா போப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை தான் அவர் இருப்பார். ஊடகங்களோட பெரும் தோழமை, நட்பு பாராட்டுவார் அப்படின்னு எல்லாம் அறிந்தது தான். உண்மையில் அவர் அதை கவனிக்கலையா, ஏதோ கன நேரத்தில் நடந்து முடிந்துவிட்டதாக தான் அவரோடு பழகியவனாக நான் நினைக்கிறேன். ஆனால் உண்மையில் அந்த விஷயம் என்ன நடந்தது திரு பகலவன்? தமிழக தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் நண்பரோடு உரையாடுவது அளவற்ற மகிழ்ச்சி. நல்ல கேள்வி கணைகளை எடுத்து சொல்லக்கூடியவர், மக்களுக்கு புரிகின்ற செய்தியை உடனுக்குடன் பகிரக்கூடியவர். அதற்காக அவருக்கு மனதிலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அன்றைக்கு எங்களுடைய தலைவர் உச்சநீதிமன்ற நீதியரசர் மீது ஒருவர் ஆவேசமாக செருப்பு தூக்கி கொண்டு ஓடினார் என்பது நாடெறிந்த செய்தி. அது நாடு முழுவதும் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி அங்கங்கே கண்டனங்களை பதிவு செய்கின்ற காட்சிகளை நாம் அனைவரும் பார்த்துருப்போம். அதே வகையில் தான் எங்கள் தலைவரும் ஒரு வழக்கறிஞர். எங்கள் கட்சியில் மிகப்பெரிய வழக்கறிஞர் சங்கம் இருக்குது, சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் என்று அண்ணன் பார்வேந்தன் தலைமையில் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. தலைவர் தலைமையில் நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றுவிட்டு வழக்கம் போல் குரலகத்தை நோக்கி பாரிஸ் கார்னரை நோக்கி அவர் வண்டி போய் கொண்டிருக்கிறது. அங்கே வேகத்தடை இருக்கும். அங்கே வேகத்தடைக்கு முன்பு நீங்கள் ஊடகத்திற்கு நீங்கள் அங்கே பதிவான காட்சியில் அத்தனையும் நீங்கள் பார்க்கலாம். வண்டி, அந்த தம்பி வண்டி பார்த்துட்டு வண்டி வேகமாக வருவார். உடனே வேகமாக போனவர் வண்டிக்கு கார் எங்கேயோ வரும், வர்றதுக்கு முன்னாடியே அந்த காரை பார்த்தோன்னே வண்டி எடுப்பார், வேகமாக வருவார். வண்டி எங்கேயோ வரும், தடார்னு போயிட்டு அந்த ஸ்பீட் பிரேக்கரில் வேகத்தடை மீது ஏறி நிற்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு பின்னாடி வர எஸ்கார்டு வண்டி அந்த ஸ்பீட் பிரேக்கில் ஒரே ஒரு ஸ்பீட் பிரேக், அந்த மேடு இருக்குது பாருங்கள், அப்படி ஒன்றில் ஏறி இப்படி நிற்கும். ஓகே. எங்கள் வண்டி, எங்கள் தலைவர் வண்டி 2, அந்த 3 இருக்கும், அதில் 1 2 3 இருக்கும். எஸ்கார்டு வண்டி 1 தான் ஏறும் அப்படின்னு நின்றுடும், ஏன்னா தலைவர் வண்டி போகலை. அது 2 ஏறி இறங்க போகுது, அந்த தம்பி டக்குன்னு பிரேக் அடிச்சு வண்டி நிறுத்தியிருப்பார். இவ்வளோ தான் நடக்கும். ஸோ ஒரு வேலை பட்டு இருந்தால் கூட படலை, அப்படி பட்டு இருந்தால் எப்படி நம்ம இருக்கோம், இப்படி நின்று இருக்கும். இப்படி பண்ணலை, புஷ் பண்ணல, ஏன்னா அந்த வேகத்தில் புஷ் பண்ணவே இல்லை. புஷ் பண்ணியிருந்தா தம்பி வண்டி அடிச்சு கீழே வந்துருப்பான். பெரிய வண்டி அது ஒரு கண்டிப்பா. ஏன்னா ஸ்பீட் பிரேக்ல பிரேக் அடிச்சோம்னா ஜர்க்காய் இப்படி போகும், வண்டியை முன்ன போவோம். கண்டிப்பா நம்மளுக்கு ஆக்ஷன் இருக்குல்ல வண்டியில், அந்த ஆக்ஷன் அது தானா முன்ன போகும். டயர் அப்படியே நின்று இருக்கும், அந்த ஆக்ஷன் முன்ன போவோம். அதனால அப்படி இடிச்சிருந்தா அவன் தடுமாறி கீழே வந்திருப்பான். அப்படி விழவே இல்லை. சரிங்க, போக்குவரத்தில் அதெல்லாம் நடக்கிறது சகஜம், அப்படியே கூட வச்சுக்குவோம். விபத்து என்ற இடத்தில் அப்படியே கூட வச்சுக்கலாம். திரும்பி பார்க்குறேன், சைரன் வச்சு வண்டி பின்னாடி வருது. அப்போது சைரன் வச்சு வண்டி பின்னாடி வருது, எஸ்கார்டு ஓரம்போன்னு சொல்கிறாங்க. ஒரு முன்னாடி தலைவர் ஒரு ஃப்ளாக்கு கொடி போட்டுருக்குது. அந்த வண்டி பிரம்மாண்டமான வண்டியாக இருக்குது. பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்போம், யாரோ ஒரு முக்கியமான ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ட்டு. நீங்களும் நானாக இருந்தால் கூட வண்டி இப்படி பார்க்கும்போது நம்மளை இஷ்டாங்களே ஒரு வேகம் வந்தால் கூட திரும்பி பார்த்தோன்னா அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம விலகி நின்றுக்கும். அது எல்லோருடைய இயல்பான விஷயம். ஆனால் அவர் இறங்கி நேரடியாக எங்கள் தலைவர் பக்கம் தான் போவார். எஸ்கார்டு அவரை தடுத்து நிறுத்துவாங்க.
அவங்கள தள்ளி மோதிக்கின்னு மீண்டும் போவார். இது மாதிரி அண்ணாமலைக்கோ எடப்பாடி பழனிசாமி வண்டிக்கோ இது மாதிரி நடந்திருந்தால் அந்த எஸ்கார்டு முதல்ல என்னென்ன பண்ணியிருப்பாங்க? பாதுகாப்பு வந்த காவலர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? அடித்து தள்ளி விட்டுருப்பாங்க. அடிச்சு இல்லை, தூக்கி போய் உட்கார வச்சு கேஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா எஸ்கார்டு வந்து தடுத்தோம், அவன் வந்து சிம்பிக்கின்னு வந்து தலைவர் கண்ணாடி கிட்ட வந்து நிற்பான். ஒரு விபத்து. நீங்க சொல்றது வந்து ஊடகங்களில் எடுக்கப்பட்ட காட்சிகளில் இவை இல்லை. இது அத்தனையும் அப்படியே இருக்கு. ஆனா அது காட்சியா இல்லையே, செய்தியா வெளிவந்ததுல நீங்க சொல்றக்கூடிய விஷயங்கள் இல்லை. அப்படியே இருக்குதோ காட்டுறேன், அப்படியே இருக்கு. அதே எந்த தொலைக்காட்சி ஒளிபரப்பிச்சோ அதே தொலைக்காட்சியிலே காட்டுறேன், வேற எதுலையும் கூட காட்டல. எந்த பாலிமர் தொலைக்காட்சி ஒளிபரப்பிச்சோ அதனுடைய ஒளிப்பதிவே காட்டுறேன். காட்டுமா இப்போ? இதோ காட்டுறேன் உங்களுக்கு. சரி பரவாயில்ல விடுங்க, அது நம்ம செய்திகளை வந்தது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து ஒரு தலைவருங்க வராங்க, இந்த தலைவர் இல்லைங்க, வேறு எந்த தலைவராக இருந்தாலும் எஸ்கார்ட் போட்டு வரும்போது பின்னாடி வந்து எஸ்கார்ட் போலீஸ் தடுக்கும்போது தடுப்பு மீறி போவீங்களா? அதுக்கு பாலிமர் தொலைக்காட்சி பதில் சொல்லுமா? உடனடியாக அண்ணாமலை அறிக்கை விட்டார். அண்ணாமலை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் தானே, போலீஸ் துறையில் இருந்தவர் தானே, அவர் பாதுகாப்புக்கு போனவர் தானே. அவரை மீறி அவரை தள்ளி விட்டுட்டு போனால் அவர் போலீஸாக இருக்கும்போது அப்படியே வேடிக்கை பார்த்துருப்பாரா? கட்சி தொண்டர்கள் நெருக்கமாக இருக்கிற இடத்துல ஒரு சம்பவம் இப்படி நடந்தால் எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் கொந்தளிப்பான், எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும். உண்மைதான். ஆனால் இப்போ நீங்கள் சொல்ல வருவதை பார்க்கும் பொழுது அது ஒரு எதிர்பாராத நிகழ்வாக இல்லையா? அது எதிர்பாராத நிகழ்வு திட்டமிடல். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், இதை ஏன் திட்டமிடல்னு சொல்கிறேன்னு சொன்னால், அவர் வர அதுதான் சொல்கிறேன்னே, அவர் அந்த மாதிரி நினைக்கலன்னா அவர் வண்டிக்கிட்டே போயிருக்க மாட்டாரே. ஒரு எஸ்கார்டு வந்து தடுக்கிறாரு, தடுத்து மீறி போறாருன்னா என்ன அர்த்தம்? அப்போ ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறார். ஒரு சில பைத்தியக்காரர்கள். இப்போ இந்த வெளியில் நடந்த நிகழ்வை உங்கள் தலைவர் பார்த்தாரா? அவரை அது அவருக்கு தெரியுமா? அதாவது எங்கள் தலைவரே பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேடையில் பேசுகிறார். 1 மணி நேரம் மேடையில் நின்று பேசினா எவ்வளோ வேர்த்து கொட்டுன்னு சொல்கிறது எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு அது வந்து அங்கே வந்து ஃபேன் கிடையாது, விசிறி கிடையாது, எதுவும் கிடையாது, பொதுக்கூட்டம் கிடையாது. அங்கே மக்களோட மக்களாக இன்னும் ஒரு போராட்டம் தான். 1 மணி நேரம் பேசுகிறாங்கன்னா எவ்வளோ வேர்த்து கொட்டும். அந்த வேர்வை வந்து அதுவும் இல்லாமல் எங்கள் தலைவர் ரொம்ப வேர்வு கொட்டும் ஃபுல்லாக. அவர் வண்டியில் ஏறி அந்த வேர்வு வந்துச்சுனாவே உடனே நம்ம சட்டையில் பட்டன்லாம் டவுல் எடுத்து உடம்பெல்லாம் துடைச்சிக்கணும், முகத்தெல்லாம் துடைச்சி தலையெல்லாம் துவட்டு வர அவ்வளோ ஈரம் இருக்கும் வண்டி உள்ள, அவ்வளோ வீரம் இருக்கும். டவுல் எடுத்து துடைப்பார், நம்ம குளிச்சுட்டு வந்து துடைக்கிற மாதிரி துடைச்சின்னு இருப்பார். அப்போ அந்த மாதிரி அவர் அப்போ தான் வண்டி வருது 2 செகண்ட், அப்போ தான் வண்டி வருது. அப்போ அவர் அந்த வேலையை தான் உள்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவரே இது வந்து அவருக்கு பார்க்கல. நிறைய பேர் கேட்குறாங்க, திருமாவளவனே வந்து இறங்கி வந்து அது ஏன் கேட்கல போகலான்னு சொல்கிறாங்க. ஏங்க, தமிழ்நாட்டில் எங்கள் தலைவர் இருக்கிற மாதிரி எதிர்ப்பு வேறு எந்த தலைவருக்கு தமிழ்நாட்டில் இருக்காங்க? இல்லை பகலவன், நான் வந்து ஒரு ஊடகவியலாளரை நான் எப்படி இப்போ புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம தலைப்பிலே குறிப்பிட்டேன், அவர் அப்படி இயல்பாக இறங்கிடுவார். நீங்க சொல்ற பாதுகாப்புகளா கூட அவர் கவனம் வைக்காம இறங்கிடுவாரு. இறங்கி என்னப்பா போங்கப்பான்னு சொல்லக்கூடிய நபர் தான் அவர் இயல்பா பாருங்க. அதன் பிறகு நாங்கள் வந்து சாலை மறியலில் உட்காடுறோம். இது மாதிரி யாருன்னு தெரியல, அவரை விசாரிக்கணும். இந்த மாதிரி எங்கள் தலைவர்கிட்ட முறை இவங்க சொல்கிறாங்கல்ல, இவர் இந்த சாதி அந்த சாதி மண்ணாங்காட்டி சாதின்னு. ஒரு வயலில் ரோட்டில் போகிறவங்களாம் இந்த சாதியை ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியுமாங்க? எவ்வளோ பைத்தியக்காரத்தனமாக இல்லை கைத்தெல்லாம் வந்து சொல்கிறதுக்கு அருவருப்பாக இல்லை? ஒரு சாலையில் போய்க்கிறவன் இந்த சாதி தான் எப்படிங்க கண்டுபிடிக்க முடியும்? அப்போ அதுக்கு ஒரு சாதி வச்சு பேர் வச்சு அதுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறீங்கன்னா, ஒரு தலைவர் போகிறார், அந்த சாதி தலைவர் பேசிக்கிறாங்கல்ல, அவங்களே அப்படி வந்தால் கூட நான் அது மாதிரி மோதிக்கின்னு போனால் சும்மா இருப்பாங்களா? நான் கேட்குறேன். அவருக்கு கொடுத்த பேட்டி கொடுத்த இந்த திருமாறன் பொறுக்கி அவெல்லாம் ஒரு தலைவன் கிடையாது, பொறுக்கித்தனம் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த தம்பியை வந்து பார்த்தவங்களாம் யார்? சாதி வெறியர்கள், ஒருமையில் சாதி பெருமை பேசக்கூடியவர்கள். ஒருத்தர் கூட அறிவு இருக்குதா, ஆற்றல் இருக்குதா, திறமை இருக்குதா, திராணி இருக்குதா? சும்மா ஏதோ வந்து பேசிட்டோம், நாங்கள் ஆண்ட சாதி பூண்ட சாதின்னு சொல்லிக்கின்னு. அதாவது எங்கே ஆண்டீங்க நீங்களாம்? நான் கேட்குறேன், எங்கே ஆண்டீங்க? யாருக்கு தெரியாமல் ஆண்டுட்டீங்க நீங்கள்? ஒன்றும் புரியலையே எங்களுக்கு. இப்போ அந்த விபத்து நீங்க சொல்றதை புரிஞ்சுக்க முடியுது பகல்வன். ஆனால் ஊடகங்கள் மீது சில குற்றச்சாட்டுகளை வைப்பதை புரிஞ்சுக்கிறோம். இயல்பாக ஊடகங்களோட பெரிய தோழமை பாராட்டக்கூடியவர் உங்களுடைய இயக்கம், உங்களுடைய தலைவரும். அது ஊடகத்தின் மீது ஏன் அதாவது சார்ஜ் வைக்க வேண்டிய? நல்ல கேள்வி கேட்டீங்க. ஊடகவியலாளர்கள் கடுமையான விமர்சனம் வைக்கின்ற கேள்வியை கூட எங்கள் தலைவர் பார்த்தா கேட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற ஊடகத்தில் கடுமையான விமர்சனத்தை ஒருமையில் கேட்குற தாக்குதல் பண்ணுற அந்த கேள்வியை கூட எங்கள் தலைவர்கிட்ட தான் கை நீட்டி பேசியிருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஊடகவியலாளர் இப்போ தான் புதுசாக வந்திருப்பார், அவர் யாரும் கூட கொஞ்சம் தெரிஞ்சிருக்காது. அவர் கூட வந்து தனிமையாக வந்து பேட்டி கொடுக்குற ஒரு தலைவர் எங்கள் தலைவர் மட்டும்தான்.
நீங்கள் தமிழ்நாட்டில் வேறு தலைவர்கிட்ட நீ யார், உன்னுடைய பயோடேட்டா கொடு, நீ எத்தனை பேர் இன்டர்வியூ எடுத்திருக்கிற, நீ எந்த தொலைக்காட்சியில் வேலை செய்கிற, பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறியா, இதெல்லாம் கேட்டுட்டு தான் பேட்டி கொடுப்பாங்க. சில தலைவர்கள் கேள்விகளை கூட கேட்பாங்க, என்ன நான் கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்றது அல்ல, எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு கூட கேட்பாங்க. ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் உடனுக்குடன் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் வாழ்ந்த தலைவர் எங்கள் தலைவர். இவங்க இந்த தொலைக்காட்சி அந்த தொலைக்காட்சி, நீ எந்த தொலைக்காட்சி, நீ யார் அப்படிலாம் கேட்டதே கிடையாது, அப்படிலாம் வந்து சொன்னதே கிடையாது. ஆனால் சமீப நாட்களாக பாலிமை தொலைக்காட்சி திட்டமிட்டு எங்கள் மீது வன்மத்தை கக்குகிறது. ஏன் அது மாதிரி பண்ணுறாங்க? அது ஏன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அது ஏன்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். இது பாருங்க, இப்போ நேற்று கூட எங்கள் தலைவர் வந்து புதுக்கோட்டைக்கு போனார். அங்கே ஒரு தள்ளுமுள்ள ஆகுது. இப்போ நான் என்ன நான் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு நான் தலைவருக்கு காருக்கிட்ட நின்று இருப்பேன், தம்பிகளை கொஞ்சம் தள்ளுவேன், அவங்க வந்து நான் பார்க்கக்கூடாதா அப்படின்னு அந்த வேகத்தில் என்ன கூட தள்ளுவாங்க. அங்கே 2 பேருக்கு இயல்பான ஒன்று தான், இயல்பான நடக்கும், பாதுகாப்பு கருதி. அங்கே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் முன்பே தள்ளு முன்பு அடிதடி அப்படின்னு நீங்கள் போடுறீங்கன்னா ஏன்னு கேட்குறேன். அதுதான் ஏன். இது ஒரு நாட்டு மக்களுக்கு செய்தியா? தள்ளு முள்ளு, தலைவருக்கு முன்னாலே தள்ளு முள்ளு அப்படின்றது இது செய்தியா? இது ஒரு உப்பு சப்பு இல்லாத செய்தியெல்லாம் வந்து ஊதி பெருக்கெடுத்து தனிநபராக நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க. தனிநபராக பொலிட்டிக்ஸ்லாம் வாங்க சார், நீங்கள் அரசியலாக கேள்வி கேளுங்க, அரசியலாக பதில் சொல்லுங்கள். நாங்கள் ஏதேனும் பிழை இருந்தால் இதை காட்டிட்டு இந்த மாதிரி நாங்கள் இப்போ வந்திருக்கக்கூடாது, நாங்கள் இந்த மாதிரி எதிர்பார்த்துன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆனால் என்ன பண்ணுறீங்க, இப்படி தான் செய்கிறாங்க, திட்டமிடுறாங்கன்ற குண்டர்கள், விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்கன்னு சொல்ல, விடுதலை சிறுத்தைகள் குண்டர்கள், இது செய்தியா? அப்போ இது வன்மம் இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் குண்டரா, ரவிடிகளா? எங்க விடுதலை சிறுத்தையில் இருக்கிற மாதிரி படித்தவங்க வேறு எந்த கட்சியெலாம் காட்டுக்க பார்க்கலாம். நாங்கள் 35 ஆண்டு காலம் இருக்கிறோங்க. 35 ஆண்டுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், எந்த கட்சியில் அதிகம் படித்தவங்க இருக்கிறான்னு சொல்லி இப்போ வரைக்கும் எடுத்து பாருங்கள். எந்த கட்சியில் அதிகம் படித்தவங்க இருக்கிறான்னு சொன்னீங்கன்னா, ஒரு முறை ஒருத்தர் சொன்னார், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வந்து படிச்சிருந்தால் தெரியும் அவருன்னு சொல்லிட்டு. ஐயா அப்படி தான் சொன்னாங்க. நாங்கள்லாம் வந்து படித்தவங்க யாரும் அந்த கட்சியில் இல்லைன்னு சொல்லிட்டார். அன்புமணி சொன்னார், வேறு யாரும் கூட சொல்லலை. விடுதலை சிறுத்தை படித்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க சொன்னார் மேடையில். உடனே எல்லாரும் போடுறாங்க லிஸ்ட்டு. எல்லோரும் கனிமொழி எம்பியிலேருந்து செந்தில் எம்பியிலேருந்து எல்லோரும் நாங்கள் அவர் பக்கம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அது மாதிரி கூட்டத்தில் ஒருவன் உங்களை விமர்சிக்கிறான் என்றால் நீங்கள் வளர்கிறாய் என்ற அர்த்தம், கூட்டமே உங்களை விமர்சிக்கிறேன் என்றால் நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் என்ற அர்த்தம் அப்படின்னு ஒரு சொல்லடி பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி இந்த அவதூறு சார், இந்த ஏச்சி பேச்சுக்கெல்லாம் இருக்கும் தான் அரசியல் களத்துல. ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க சொல்ல புரியுது. விமர்சனத்தை நாங்க வரவேற்க தயாரா இருக்கிறோம், அவதூறை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடக்காத சொல்லாதீங்க, நடந்தது சொல்லுங்க. நடந்தது என்ன காரணம் நீங்க அது சொல்லுங்க, தப்பு விளக்கம் கொடுங்க. நடந்தது நீங்க சொல்லுங்க, தப்பே கிடையாது. நடக்காத சொல்லாதீங்க, நீங்க திட்டமிடாதீங்க. எதுக்கு நீங்க எங்க மேல திட்டமிட்டு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. உடனே இது பாருங்க, ஒரு திட்டமிடல்னா எங்க தலைவருடைய கார ஃப்ரண்ட்டில் ஒரு வீடியோ எடுக்கிறாரு, சைடில் எதுவும் ஒன்று எடுக்கிறாரு, பின்னாடி இருந்து ஒன்று எடுக்கிறாரு. இதெல்லாம் யார் எடுத்தது? தொலைக்காட்சி எல்லாமே அங்கே பேட்டி கொடுக்க வரல, அங்கேயே நின்றுட்டாங்க. ஆவின் ஹைகோர்ட்டில் இருக்கிற ஆவின் பாலகை தாண்டி அங்கேயே நின்றுட்டாங்க. இவர் மட்டும் போகிறார். இவர் தான் ஃப்ரண்ட்டில் காட்டுறாரு, சைடில் காட்டுறாரு, கிராஸில் காட்டுறாரு, வண்டி இடிச்சது மட்டும் காட்ட மாட்டுறாரு. ஆனால் இதில் ஒரு பகலவன், நான் ஒரு ஒரு ஊடகவியலாளராக நான் இதை பதிவு பண்ண விரும்புகிறேன். நீங்கள் அவர் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு நீங்கள் சொல்ல நான் புரிஞ்சுக்க லாஜிக்கலாக அவர் துடைச்சிருந்தார். ஏன்னா அவர் தெரிஞ்சால் இறங்கி வரக்கூடிய நபர். நானே இப்போ நிறைய முறை பதிவு பண்ணுறேன், உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஆனால் அந்த கன நேரத்தில் உங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் யாரும் தெரியல, அந்த அவர் பைக்கை தள்ளி விடுறதுலாம் பார்க்குறோம். ஒரு வேளை அவர் உங்கள் தலைவர் இருக்கும்போது அதெல்லாம் தவிர்த்திருக்கலாமோ? இல்லை அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு தலைவருக்கு வந்து ஒரு ஆபத்து, எங்கள் தலைவருக்கு எவ்வளோ ஆபத்து இருக்குது எங்களுக்கு தெரியுங்க. ஸோ அதனால் அந்த பதற்றத்தில் எழுந்தது எங்களுக்கு தெரியுங்க. எங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஆபத்து இருக்குது, என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ஆனால் காட்சிகளில் பதிவாகும் போது பகலவன் காட்சிகளை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அப்படி புரியாது இல்லையா? நான் சொல்ல வரேன், இந்த தமிழ்நாட்டு அரசியலில் நிதர்சனத்தை நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். சாதி வெறியர்கள் ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க. எல்லா சாதி வெறியர்கள் எங்களுக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. நாங்கள் அவங்கள பற்றி குறைச்சி மதிப்பிட்டு பேசுறதே கிடையாது. ஆனால் எல்லா சாதியும் ஒரு சமூகத்தை வந்து அரசியலாக இல்லை, எல்லா சாதியும் ஒரு சமூகத்தை எதிர்த்து கொண்டே இருந்து அவங்க அடிமைன்னு சொல்லிச்சு, அவன் வேலைக்காரன் சொல்லிச்சு, அவன் குப்பாளுறவனு சொல்லிச்சு, மலாளுறவனு சொல்லிச்சு, ரோடு பெருக்கிறவனு சொல்லிச்சு, காலம் மாடு மேய்க்கிறவனு சொல்லிக்கினே இருந்தது. இவன் படித்து மேலே வந்து அப்படி வரும்போது அதை பார்த்து ஜீரணிச்சிக்க முடியல. புல்லட் வாங்கினா வெட்டுறான், கபடியில் ஜெயிச்சா வெட்டுறான், காதலிச்சா வெட்டுறான். இது எல்லாம் ஒரு சமூகத்துக்கு தான் நடக்குது, ஒரு சமூகத்துக்கு தான் நடக்குது.
ஒரு சமூகத்தில் ஒரு இவ்வளோ பெரிய தலைவர், ஆற்றல் வாழ்ந்த தலைவரை சாதிய சிந்தனை பார்வை இல்லாமல், சுயசாதி பெருமை பேசாமல் மேலே வராரு. அப்போ வந்து ஒரு கூட்டணியில் வந்து ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்று இருப்பது எங்களுக்கு வளர்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு மகிழ்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம். இது மற்றவங்களுக்கு வயிற்றெரிச்சல் உண்டு போகுது. இது எப்படின்னு தெரியல, அது எதனால் வெறுப்பு அடைகிறாங்கன்னு தெரியல. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போராடிடுது, அனைத்து தரப்பு மக்களுக்கும் போராடிடுது. அனிதா இறந்துருச்சு கள்ளக்குறிச்சியில், அந்த பாப்பா ஸ்கூல்லேருந்து விழுந்து இருந்தது. அது என்ன சாதி ஏது சாதின்னு தெரியாது. லட்சக்கணக்கானவர் பேர் நின்று அதை எதிர்த்து போராடி நீதி பெற்று தந்திருக்கிறோம். ஆனால் அந்த அனிதா வழக்கில் நாங்கள் போராடின, நீங்கள் ஏன் போராடினீங்க சொல்லி கிட்டத்தட்ட எங்கள் தோழர்கள் மேலே எத்தனை வழக்குகள் அவங்க வந்து தேவர் கம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்காக வந்து நாங்கள் இன்றைக்கும் வழக்கு சுமத்துக்கிறோம் எங்கள் கட்சிக்காரன். அப்போது இது மாதிரி வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுத்து எத்தனை தேவர் சமூகத்துக்காரங்க வழக்கு சமூகத்துக்கு இருக்கிறாங்க சொல்லுங்கள். அவங்களுக்காக வாதாடி மற்றவங்களும் வந்து அவங்க தப்பு செஞ்சுட்டு ஒன்றா ஒரு தண்டையில் இருப்பாங்களே தவிர அதுக்காக போராடி அவங்களுக்கு உரிமை பெற்றுத்தரேன்னு சொல்லி இவங்க யாரும் கேஸ் வாங்கியிருக்க மாட்டாங்க. அவங்கள கொலை பண்ணி, தலித்துக்களை கொலை பண்ணிவிட்டு அந்த வழியாக போனேன் இந்த வழியாக போனேன்னு அடித்து உதச்சிட்டு இப்படி கேஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி போராட மாட்டாங்க. இன்றைக்கி இவங்க பசும்பொன் முத்துராமலிங்கத்தை அவர்களை பற்றி சொல்கிறாங்கல்ல, அப்போ அவர் வந்து தலித்துகளுக்கு இடம் கொடுத்தாரு, இது கொடுத்தாரு அது கொடுத்தாரு சொல்கிறீங்களே, அப்போ அதெல்லாம் அவர் கொடுத்தாரு சொல்லிட்டு அவரை பின்பற்றவங்க எப்படி இருக்கணும்? அப்படி தான் இருக்கணும், அப்படி தானே இருக்கணும். அப்போ நீ வந்து என்ன சொல்கிறா அவருக்கு தரப்படுகின்ற மரியாதை. அப்போ அவரை பின்தொடர்றன்னு சொன்னால், அவரை வந்து அவர் கொள்கையை ஏற்றுக்கொண்டன்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? அப்போ அவருடைய நீங்கள் சும்மா பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், உங்களுக்கு நீங்கள் என்னென்னவோ சொல்லி நடக்கிறீங்க, நீங்கள் அப்படிலாம் இருங்க. நீங்கள் எங்களை எதுக்கு பேசுகிறீங்க? திருமாரம் போன்றவனுக்கு ஏன் எதிரில் வந்து பேச சொல்லுங்கள். நான் கேட்குறேன், ஒன்றுக்கு ஒரு நேருக்கு நேரம் வந்து பேச சொல்லுங்கள், பாதிப்போம். என்ன பேசுகிறான் பார்க்கலாம். சும்மா ஏதோ வாய்க்கு வந்து பேசினு வந்து இது பண்ணிக்கின்னு அது பண்ணிக்கின்னு இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து இதுவாகாது. நீங்கள் வந்து பொதுவாக பேசுகிறவன் வந்து பொதுவாக பேசுங்க, பொது கருத்து பேசுங்க, பாதிக்கப்பட்டவன் பக்கம் நில்லுங்க. அதுதான் என்றைக்கும். நீங்கள் என்ன, நான் இன்னொன்று கேட்குறேன், அந்த தம்பி ராஜீவ்காந்தி அதிமுக பாதிக்கப்பட்டவர்களின் அருகிலிருந்து பேசுறது தானே அறமும் கூட. ஆமாம், நீங்கள் அந்த தம்பி வந்து ராஜீவ்காந்தி அதிமுகன்னு சொல்கிறாங்க. அதிமுகவில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி செயலாளராக இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுக்காம அண்ணாமலை குரல் கொடுக்குறாரு. அண்ணாமலை குரல் கொடுத்து மட்டும் இல்லாத சாதிவாதிகள் குரல் கொடுக்குறீங்க. இது என்ன லாஜிக் ஒன்றுமே புரியல எங்களுக்கு. அதிமுக அது மிக சரியாக அணுகுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அவங்க அது சரியாக தான் பார்த்துருப்பாங்க. அப்போ அதிமுக ஏன் வாய் திறக்கல? இப்போ வரைக்கும் வாய் திறக்கல. அதிமுக எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஏன் திறக்கல? அப்போ நீங்கள் என்ன, அப்போ இங்கே தான் திட்டமிடல் தெரியுது. சாதிவாதிகள் கரெக்டாக வராங்க, மதவாத கோவிந்தன் அண்ணாமலை உள்ள வர, கோவிந்தனுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது. என்ன இப்போ வந்து நீ வந்து இதுலேருந்து போயிட்டு அதிலேருந்து போயிட்டு எதுக்கு நீங்கள் எதுக்கு முந்திரி கொட்ட மாதிரி முதல்ல முந்திக்கிறீங்க? நீங்கள் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே, போலீஸ் தானே, போலீஸ் அந்த தானே, ஒரு இன்விகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு இன்விகேஷன் சொல்லிடுவீங்களா? எச்சராஜா சொல்லி கிடக்குறானா எது பார்த்தாலும் இது என்னமோ வாயில் வந்து கிடக்கும், எது பார்த்தாலும் விஷயம் எதுமோ வந்து சொல்லி கிடப்பான், எது பார்த்தாலும் சொல்லி கிடப்பான். அது மாதிரி அடங்கு மறு அத்து மீறு, அடங்கு மறு அத்து மறு. ஆமாம், நாங்கள் எங்களை அடக்குனா நாங்கள் அடங்கு மறுப்போம், எங்களை இங்கே வராதுன்னு சொன்னால் நாங்கள் வருவோம். நீ படிக்காதுன்னு சொன்னால் படிப்போம் சார். நீ வேலை வாய்ப்புக்கு போகிறதுனா வேலை வாய்ப்பு போவோம். நீ கார் வாங்கக்கூடாதுன்னா நாங்கள் கார் வாங்குவோம். நீ விமானத்தில் பறக்கூடாது விமானத்தில் பறப்போம். இதெல்லாம் தான் மறுக்கிறது. எங்கெல்லாம் எங்களுக்கு மறுக்கப்படுதோ அங்கெல்லாம் நாங்கள் மீறுவோம். எங்கெல்லாம் எங்களுக்கு தடை இருக்குதோ அந்த தடையெல்லாம் உடைப்போம். திரு பகலவன், 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் அதிக இடங்களை கேட்டு பெறுவதற்கான கருத்துக்களை அவ்வப்போது தெரிவித்து வருவதை நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் விசிகா அதிகமாக பேசுறது, அதிக இடங்கள் வேண்டும் என்று கருத்தை தெரிவிப்பது, ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று காங்கிரஸ் தொடர்ச்சியாக பேசி வருது. காங்கிரஸ் விசிகா தான் தொடர்ந்து பேசி வருவதை நம்ம பார்க்குறோம். மற்ற கட்சிகள் பேசினா கூட கொஞ்சம் வலுவாக இந்த 2 கட்சிகள் பேசுவதை பார்க்குறோம். இது ஒரு விதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நெருக்கடி உண்டு பண்ணும் அப்படின்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு என்பது ரொம்ப இயல்பான ஒன்று தானே. இவ்வளவு விமர்சனம் வைக்கக்கூடிய பாரதிய ஜனதாவே சொற்ப எம்பிக்களை வைத்திருப்போருக்கு மத்திய அமைச்சர் பதவி வழங்குகிறது அப்படின்போது தமிழகத்தில் ஒரு பெரிய கட்சிகளுக்கு இவங்களுக்கு என்ன அதிகாரத்தில் பங்கு, ஒரு அமைச்சரை கொடுத்தாத என்ன, ஜனநாயகத்தின் நல்லது தானே, ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்கும் அப்படின்னு இதன் மீது கருத்துக்கள் தொடர்வதை நம்ம பார்க்குறோம். இந்த கருத்துக்கள் எப்படி பார்க்கலாம்? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் விடுதலை சிறுத்தைகளோ அது சார்ந்து இருக்கிற காங்கிரஸ் மற்ற இதர கட்சிகள் கூட்டணியில் இருப்பவர்கள், குறிப்பாக கொள்கை சார்ந்து இருப்பவர்கள்,
இதுவரைக்கும் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் இன்னும் அப்படியே வந்து பலமான ஒரு கூட்டணியாக வலுவோடு நிற்கிறது என்பதை எல்லோரும் அறிந்த ஒன்று. எவ்வளோ ஜோசியங்கள் சொல்கிறாங்க, எவ்வளோ சூனியங்கள் எல்லாம் வச்சு பார்க்குறாங்க, எதுவும் நடக்கலை. ஏன்னா இது திராவிட கொள்கையை ஏற்றுக்கொண்டதுனால அவங்க வைக்கிற சூனியம், அவங்க வைக்கிற எதுவுமே எதுவுமே எரிய மாட்டாங்கன்னு சொல்லுது. ஆனால் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் கூட்டணியில் இருக்கிற போது, ஆனால் கூட்டணி என்பது தேர்தலுக்கானது மட்டும்தான். நீங்க 21 கூட்டணி வச்சுங்க, இப்போ 26 கூட்டணி, அதுக்கு இடைப்பட்டது வந்து தோழமை தான். அது தோழமை தான். அதான் கூட்டணி என்பது தேர்தலுக்கானது மட்டும்தான். இது வந்து அப்ப 26 தேர்தல் நேர பேரங்களில் தானே அந்த கூட்டணி என்பது இருக்கிறதா இல்லையா அப்படின்ட்டு தெரிய வரும். 1990 விடுதலை சிறுத்தைகள் கூட்டாட்சி, தமிழகத்தில் கூட்டாட்சி அரசியல் வருகிற போதுதான் மாற்றம் நிகழும். ஒரே ஒரு 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 அங்கீகாரம், அதிகாரம் ஒரு பக்கமே சார்ந்து இருக்கிறது, அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று 90 சொல்லி வரும். ஒரு கட்சி ஆரம்பித்த போதே இந்த முழக்கத்தை தலைவர் ஒரு விஷயம் வந்து ஒரே பக்கமே அதிகார பகிர்வு என்பது அதிகாரம் ஒரு பக்கமே குவிந்து கிடக்கிறது, அதை பரவலாக்கணும் அப்படின்னு நாங்கள் 90 எங்கள் தலைவர் சொல்லிட்டு வர்றாரு. 90 இன்னைக்கு நேற்று திடீர்னு வந்து 4 எம்எல்ஏ பெற்றுட்டு இவங்க இப்படி சொல்றாங்க, அப்படி கிடையாது. நாங்கள் தொடக்கத்தை சொல்லி வரோம். அப்போ நீங்க வந்து நம்ம அதிகார பகிர்வு தமிழக அரசியல் மட்டுமல்ல, தமிழக அரசியலில் எத்தனையோ புதிய மாற்றங்களை, புதிய அரசியல் தத்துவங்களை திமுக கொடுத்துருக்குது. பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, பெண்களுக்கு அப்படின்னு பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. பிற சமூகங்களுக்கும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணியிருக்கிறாங்க. அப்போது இங்கே கூட்டணி ஆட்சி இருக்கும்போது மட்டும் மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மறுக்க மாட்டாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், அதே திமுக வந்து ஒன்றியத்தில் கூட்டணி வைக்கும்போது இங்கே அவங்க கூட்டாட்சி கேட்குறாங்க. அப்போ வந்து இங்கே மந்திரிகள் வராங்க, டிஆர் பால் வராரு, அண்ணா ராசா வராரு, கனிமொழி வராங்க, அழகிரி இருந்தாங்க, இப்படி இவங்கெல்லாம் வந்து ஒரு அமைச்சராக இருந்தாங்க. அப்போது அதே போலவே இப்போ அரசியல் பகிர்வு, அதிகார பகிர்வு தமிழ்நாட்டிலையும் தேவைப்படுது அப்படின்னும் போது, இன்னும் குறிப்பாக ரொம்ப குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால், தலித் மக்களுக்கான அரசியல் பகிர்வு என்பது சும்மா ஒப்புக்கு சப்பானா வந்து ஒரு கொடுத்துருப்பாங்க. தனி தொகுதின்றத தான் கொடுத்துருப்பாங்க. திமுகவிலையும் கொடுத்துருப்பாங்க, அதிமுகவிலையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் தனி தொகுதியில் நின்ற திமுக காரங்களோ அதிமுக காரங்களோ அதே தலித் மக்களுக்கு பாதிக்கப்படும் போது சட்டப்பேரவையில் பேசியே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சான்று ஒன்று கூட கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் போய் தான் இந்த 70-75 ஆண்டுகள அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் உள்ளே நுழைந்த பிறகு தான், அது கூட பார்த்தீங்கன்னா பொது தொகுதியில் நின்ற எங்களுடைய எஸ்எஸ் பாலாஜி அவர்களும் ஆளூர் சானவாஸ் அவர்களும் தலித் மக்களுக்கான இது இப்படிலாம் நடக்குது அப்படின்றத பேசுகிறாங்க. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் பனையூர் பாபு அவர்களும் எங்கள் கட்சி பொதுச் செயலாளர் அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களும் பேசுறதுன்னு இயல்பாக கூட எடுத்துக்கலாம். ஆனால் இவங்க 2 பேரும் பேசுகிறாங்கல்ல, அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது விடுதலை சிறுத்தைகள். 75 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் அந்த மாற்றத்தை உருவாக்கியது. தலித் மக்களுக்கு பாதிக்கப்படுகிற போது ஒரு பொது தொகுதியில் நின்றவர் பேசலாம் அப்படின்ற அந்த அதிகாரத்தையும் அந்த செயல் வடிவத்தையும் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் தான். 75 ஆண்டு கால அரசியலில் அதிமுக திமுக செய்யாத சாதனையை விடுதலை சிறுத்தை செய்து காட்டியிருக்கிறது. அப்போது இப்போ 2 பேருக்கு இவ்வளவு பெரிய விஷயங்களை அதுக்கு செவி சாய்த்து மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பல்வேறு விஷயங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள். இப்போது அரசியல் பகிர்வு அதிகாரம் பெறுகிற போது ஒரு அமைச்சர்னு ஒரு கல்வி அமைச்சரோ அல்லது வந்து போக்குவரத்து துறை அமைச்சரோ அல்லது வந்து நீங்கள் வேறு எந்த அமைச்சரையோ நீங்கள் கொடுத்தினா கூட, யாரெல்லாம் இப்போ வந்து சொல்கிறாங்கல்ல, நானும் அந்த சரி, நீ எப்படி இந்த தெருவில் போகிற அந்த தெருவில் போகிற, நீ எப்படி பைக் ஓட்டுற, நீ எப்படி கபடியில் ஜெயிப்ப, நீ எப்படி காதல் பண்ணுவ, இப்படிலாம் கேட்குறாங்கல்ல, அவங்க எல்லோரும் இந்த அமைச்சரை தேடி வருகிற தானாக எழும். அப்போது நம்ம பேசாதவங்க பேசுறதுக்கான ஒரு இது வரும். அந்த காரசாரமான முரண் இருந்ததால் கூட அந்த முரண் வந்து தானாகவே இந்த அதிகார மையத்தினால் தானாக வந்து கரைந்து போகும். இப்போ இந்த அதிகாரம் வருகிற போது இந்த சாதி சிந்தனை கட்டு இருக்குல்ல, அதெல்லாம் அகன்றுவிடும், அந்த இருக்கும் உடைந்துடும். அப்போ இதை உடையிறதுக்கு தான் அதிகார பகிர்வு தேவை அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் என்றைக்கு ஆட்சியாளர்கள் அதை ஏற்கிற பக்குவத்தில் இருக்காங்கன்னு நம்புறீங்களா? ஏற்றுக்கணும். இந்த மனநிலை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும், அதுக்கு தான் நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற அந்த மனநிலையில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சொல்றீங்களே, அப்போ திமுக அதுதான் மனநிலையில் இருக்கிறார்களா இல்லையான்னு கேட்கிறேன். திமுக தான்
பொது அதிமுக கூட சேர்க்கலாம். திமுக அந்த தான் ஆண்டு கொண்டிருக்கிற திமுக கட்சிகள். தான் பொது கருத்து சிந்திக்குது. ஏன்னா திராவிட அரசியல் பேசுது, பெரியார் வழி வந்தது, சமூக நீதி சமூக நீதி என்று தன்னை சமூக நீதி பறைசாற்றிக் கொள்கிறது. மாற்றத்துக்கான வழி இந்த 2 கட்சிகள்கிட்ட தான் இருக்குது. இவங்க தான் சமூக நீதி கட்சி. அப்போ இந்த 2 கட்சியுமே சிந்திக்கணுன்றேன். இந்த 2 கட்சியுமே சிந்திக்கணும். அப்படி சிந்திக்கிற போது இந்த நிகழ்லாம் வராது. அது ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு பார்வை தான், நல்லது. மற்றும் ஒரு வாதம் முன்வைக்கப்படுது பகலவன். பொது தளத்தில் கூட சில அரசியல் விமர்சகர்கள் கூட இந்த கருத்தை முன்வைக்கிறார்கள். தமிழக மக்கள் வந்து இந்த அதிகார பகிர்வெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அந்த கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க, அந்த கட்சி அதிகாரத்தில் இருப்பதை தான் விரும்புவார்களே தவிர கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வந்து அமைச்சர்களாக தருவதோ ஆட்சியில் பங்கு தருவதையோ தமிழக மக்கள் வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்ற ஒரு வாதமும் தொடர்ச்சியா இந்த கருத்து எழும்போதெல்லாமே அந்த ஒரு வாதமும் முன்வைக்கப்பட்டு நம்ம பார்க்கிறோம். நீங்களும் பார்த்திருப்பீங்க. இது எப்படி புரிஞ்சு? அதாவது அப்படியா? அப்படி யாராவது பேசுகிறார்கள் சொல்றா அவங்க பார்வையில் மிகப்பெரிய சாதிய பார்வை கொண்டதாக இருக்கிறது. எந்த வாக்காளர்கள் வந்து இவர் அமைச்சராக்கினா தான் நான் வாக்கு போடுறேன்னு யாரை சொன்னான்? இப்போ இருக்கிறாங்கல்ல, இப்போ இருக்கிற அமைச்சர்களே இருக்கிறாங்கல்ல, அவங்க வாக்குச்சாவடிக்கு போகும்போது இன்னாரை தான் அமைச்சராக்கணும் யாருன்னா சொல்லி போட்டாங்களா? இல்லை என்னைக்காவது பத்திரிகையாளர் சந்திச்சு நான் வாக்கு போட்டது இவர் இன்னைக்கு அமைச்சராக? 80களில் காங்கிரஸ் திமுகவும் இவ்வாறு ஒரு முயற்சி செய்த போது அது பெரும் தோல்வியில் முடிந்தது அப்படின்ற உதாரணமாக சொல்றாங்க. சார் இன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சியை பேசுகின்ற இடத்துக்கு தள்ளப்பட்டாச்சு, பேசும் இடத்தில் வந்தாச்சு. ஒரு கட்சி சார்ந்தவர்களும் இந்த கோரிக்கை வந்து ரொம்ப கூர்மையடைஞ்சு வருது, வருது, நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்தியக்கூறு எட்டி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கட்சி வந்து வெளிப்படையாகவே வந்து வருகிறது, துளிர்த்து வரும்போதே வந்து விதையாக விழும்போதே நான் வந்து கூட்டணி ஆட்சியில் பங்கு தருவேன் அப்படின்ற பேசுகிற இடத்துக்கு வந்தாச்சு. அதுக்கு அடுத்தபடியாக அது வந்து பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஆனால் இன்னைக்கு கூட்டணி ஆட்சி என்பது பேசும் பொருளாக மாறி இருக்கு. இன்னொன்று, அதாவது என்ன, கூட்டணி ஆட்சின்னா விடுதலை சிறுத்தைக்கு மட்டும்தானா பொருந்தும்? மற்ற கட்சிக்கு எதுக்கும் பொருந்தாதா? மதிமுகவுக்கு பொருந்தாதா? காங்கிரஸுக்கு பொருந்தாதா? கம்யூனிஸ்டுகளுக்கு பொருந்தாதா? அதில் அமைச்சருக்கு கேட்டால் விட மாட்டீங்களா? இதெல்லாம் இல்லையா? அதிகார பகிர்வு என்பது எல்லாருக்கும் தானங்க. அது என்னமோ நாங்கள் போய் விடுதலை சிறுத்தைக்கு மட்டுமே கேட்ட மாதிரி சொல்றாங்க. அது தப்பு இல்லை. அது அப்படி இல்லை, எல்லாருக்கும் தான், எல்லா கட்சிகளுக்கும் தான் வருது. அது மதிமுக இருக்கு, அண்ணா வேல்முருகன் கட்சி இருக்கு, நம்ம காங்கிரஸ் இருக்கு, 2 கம்யூனிஸ்டுகள் இருக்கு, இஸ்லாமிய கட்சிகள் இருக்கு, இவங்களுக்கு எல்லாருக்கும் தானே அப்படின்னு கேட்குறோம். நம்ம எல்லாருக்கும் தானே கேட்குறோம். எல்லாரும் கருத்து ஒத்தை கருத்தாக தான் நிற்குது. அது எல்லாருமே இதை வலுவா இந்த குரல் எழுப்புது சார். எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாருமே எண்ணம் இருக்கலாம், ஆசை இருக்கலாம், இலக்காக கூட இருக்கலாம். வெளிப்படுத்துவதில் நான் தான் முன்னுமே குறிப்பிட்ட மாதிரி காங்கிரஸ் விசிகாவும் காங்கிரஸ் மட்டும் தான் இது தொடர்ந்து ஒன்றும் இல்லைங்க. இப்போ சட்டப்பேரவையில் திமுக தான் தலைமை ஏற்று நடத்துது. அந்த திமுகவில் கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 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 இது ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதாவது கணக்கெடுப்பு குழு, இந்த மாதிரி அந்த அந்த குழு, சட்டமன்ற குழு தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் 10 பேர், இப்படி நிறைய குழுக்கள் எல்லாத்துக்கும் பிரித்து எல்லா கட்சிக்காரங்களும் பிரித்து போட்டு 10 பேர் வந்து அழைச்சிருக்கிறாங்க. இப்போ கூட எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து மயிலை வேலு அவர்கள் இப்போ வந்து நான் நேற்று ஃபோன் பண்ணியிருந்தேன். அவர் எங்கே இருக்கிறார்? டெல்லியில் இருக்குன்னு சொன்னார். என்னன்னு கேட்டாக்கா இந்த மாதிரி எம்எல்ஏக்கள்லாம் வந்து ஒரு இது சட்டமன்ற விடுதிகள்லாம் எப்படி பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ எங்கள் எஸ்எஸ் பாலாஜி வந்து கணக்கெடுப்பு குழுவில் இருக்கிறாரு. ஆனால் ஒரு சால வருஷம் வந்து கணக்கெடுப்பு பனையூர் பாபுவும் இருக்கிறார். இப்போ இதுவும் கூட்டாட்சி தானே. இதுவும் எல்லா சட்டமன்ற ஏடிஎம்கே, அதில் ஏடிஎம்கே போகிறாங்க, மனிதநேய மக்கள் கட்சி போகுது, இவர் அண்ணா வேல்முருகன் இருக்கிறாரு, காங்கிரஸ் இருக்குது, இது மாதிரி எல்லாரும் இருக்கிறாங்களே. அப்போ இது ஒரு கூட்டாட்சி தானே. அதுபோல தான் இதையும் நாங்கள் கேட்குறோம். இப்படி வந்தால் நல்லது தானே சொல்லிட்டு இப்போ எல்லோரும் சேர்ந்து போகும்போது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். ஆனால் இந்த கோரிக்கையை தொடர்ச்சியாக பேசியிருக்கிற உங்கள் தலைவர் திருமாவளவன் வந்து இது சாத்தியம் இல்லை, இப்போ இல்லை, இது அடுத்த தேர்தலை நோக்கி நகரும், 31 வந்து இதை பேசலாம் அப்படின்னு அதை கொஞ்சம் கடந்து போக பார்க்கிறார். ஏன் அந்த தயக்கம் எதற்கு? நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். இது திமுக வந்து எவ்வளோ சாதனைகள் செஞ்சிருக்கு. ஆனால் அதெல்லாம் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. நாங்கள் இதை தான் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பாலம் முழுக்க நாங்கள் தான் கட்டியிருக்கிறோம். இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு, முன்னாள் தலைவர்களுக்கு, வள்ளுவர் கோட்டம், காமராஜருக்கு மணிமண்டபம், புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மணிமண்டபம், இப்படி எல்லாமே வரலாற்று சான்றுகளை சொல்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் மற்ற கட்சிகளுக்கு கூட்டணி ஆட்சி கொடுத்தீங்கன்னா இதுவும் வரலாற்றாக தான் நிற்கும். அந்த வரலாறை வேறு யாராவது தட்டி போயிடுவாங்க. இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்கள் 31, 36 அதுலேருந்து போயிங்கன்னா 40 அப்படிலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா அப்புறம் நடக்காது. இன்றைக்கி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு கட்சிகள் புதிய துளிர் விட்டு புதிய மாற்றத்தோடு வந்துன்னு இருக்கிறாங்க, வேகமாகவும் வந்துன்னு இருக்கிறாங்க. ஆனால் அதை நம்ம யாரும் தடுக்க முடியாது.
ஏன்னா இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சி எவ்வளோ வேகத்தை நகர்ந்து போகிறதோ அதே அளவிற்கு அரசியல் மாற்றங்களும் வேறு விதமாக வருது. சின்ன சின்ன தம்பிங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, சின்ன சின்ன வயது குறைவாக இருக்கலாம் அமைச்சராக இருக்கிறாங்க. எல்லாருமே முதிர்ந்த வயசு முடியும் போது அதுக்கு கூட தோற்றங்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும். இப்போ அப்படிலாம் இல்லை, ரொம்ப எளிமையாக போய்கின்னு இருக்குது, ரொம்ப அறிவு சார்ந்து போயின்னு இருக்குது. அறிவுக்கு ஆற்றலுக்கும் விஞ்ஞான வளர்வுக்கும் ரெண்டும் ஒன்றா ஈக்குவலாக இருக்குது. அப்போ நீங்கள் முன்கதையை முதலமைச்சராக அதுதான் சொல்கிறேன், அது மாதிரி இளையவர்களாக இருக்கிறாங்க. அதனால் இந்த இளைய சமுதாயம் பகிர்ந்தளிப்பை தான் விரும்பும். அதனால் எங்களுடைய பார்வை சரியானது. ஸோ இயல்பாக இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த மனநிலையில் இருந்து ஆக வேண்டும். கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்னா பேசும் பொருளாக மாறிடுச்சு, கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது நிற்கிறாங்க. நீங்கள் ஏன் தரலை, நீங்கள் திராவிட அரசியல் பேசுகிறீங்க, சமூக நீதி பேசுகிறீங்க, நீங்கள் ஏன் தரலைன்னு போது அங்கே பின்னாடி வருது. பின்னாடி வேணால் எதுக்கு பின்னாடி சொன்னால் அந்த வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறதா அப்படின்னு ஸ்ட்ரக்காகி நிற்க வேண்டியதாக இருக்குது. அப்போ நீங்கள் சமூக நீதி பேசுறது சும்மாவா அப்படின்னு போது பதில் இல்லாமல் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இப்போ கண்டிப்பாக கூர்மை அடைஞ்சிருக்கு, 100க்கு 100 விவாதம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆமாம். அந்த பக்கத்தில் அதிமுக தவேகாவோடு ஏறக்குறைய கூட்டணி உருவாகிவிட்டதாக களத்தில் கிடைக்கப்படுகின்ற தகவல்கள் அதை உறுதிப்படுத்தும் வகையில் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் கூட ஒரு பொதுக்கூட்டத்தில், ஈரோடில் நடைபெற்ற கூட்டத்தில், நாமக்கலில் குமாரபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கூட அந்த கொடியை பார்த்து அவர் சொன்ன கருத்து விமர்சனங்கள் நாடு அறிந்தது. எப்படி பார்க்குறீங்க? அதுதான் இன்னைக்கு ஒரு காணொலியில் ஒன்று பார்த்தேன். ஒரு சாதாரண ஒரு அம்மா சொல்லுது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் கூட பதில் சொல்ல தேவையில்லை, அந்த அம்மா சாதாரண ஒரு சாமானியம் சொல்கிறாங்க. ஜெயலலிதா அம்மையார் எவ்வளோ கம்பீரமாக இந்த கட்சியை நடத்திட்டு போனாங்க, உன் கையில் போய் இந்த கட்சி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்களே நினைக்கும் போது வேதனையாக இருக்குது. நீயே மண்டிட்டு தான் போய் அந்த பதவி பெற்ற, ஆனால் என்னன்னே தெரியாத ஒரு கட்சி, என்ன விஷயமே சொல்லலை, எந்த தகவலையும் சொல்லலை. அப்படி இருக்கும் பொழுது அவரோடு போய் நீங்கள் கூட்டணின்னு சொல்கிறீங்களே, இதை விட வெட்கக்கேடு வேறு எதுவும் இல்லைன்னு அந்த அம்மா சொல்லி, ஒரு சாதாரண பெண்மணி. அதாவது அவங்கள பார்த்தா ஒரு தேர்தல் காலத்தில் கணக்கு வழக்குகள் தானே முக்கியம் திரு. அதாவது நான் என்ன சொல்கிறேன், இல்லை தாவேக்கா நீங்கள் ரொம்ப குறைச்சி எடை போடுறீங்களா, இல்லை எனக்கு புரியல, இந்த விமர்சனத்திற்கு பின்னால் கூட்டணிலாம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களா? அதாவது விஜய் அவர்கள்லாம் சொல்லியிருக்காருன்னா, நான் முதலமைச்சர் என்னுடைய தலைமை ஏற்று வந்தீங்கன்னா உங்களுக்கு சொன்னார், ஆரம்பிக்க போது சொன்னார், எனக்கு ஆனால் கரூருக்கு முன் கரூர் சம்பவத்திற்கு பின் அப்படின்னு அரசியலுக்கு களத்தோட சினரேவா மாறி இருக்குன்னு சொல்றாங்க. இதுதான் நான் எதிர்பார்த்தேன். அதாவது கரூருக்கு முன் கரூருக்கு பின் அப்படின்னு சொல்றீங்களே, அப்போ கரூருக்கு பின் இந்த மாதிரி சொல்லி ஆசை வார்த்தை காட்டி நீ இப்படி வேகமாக போவாதன்னு விஜய் மிரட்டுறீங்களா? நீ கூட்டணி வரலைன்னா இன்னும் உனக்கு பயங்கரமாக பின்னடைவு ஏற்படும். நீ ஒழுங்கா எங்க கூட மிரட்டக்கூடிய இடத்துல அதிமுக அப்படித்தானே இருக்கு. நீ சொல்ற வாதம் எப்படி இருக்குது, பாஜக தான் சொல்லிக்கிட்டு இருக்குது, நீ எங்க கூட வந்துடு, உன் பிரச்சனை சால்வ் ஆயிடும், நீ என் கூட வந்துரு. இல்லைங்க, காரணம் எதுவாக வேண்டும் என்றாலும் இருட்டங்க. கூட்டணி வந்தா என்ன எப்படி பாக்குறீங்கன்னு கேட்கறேன். ஒருவேளை கூட்டணி வந்துச்சுங்க, நீங்க 1000 காரணம் சொல்லலாம், அவர் லட்ச காரணம் சொல்லலாம், கூட்டணி உருவாகி விட்டது, அது பலமா பலவீனமா எப்படி பாக்குறீங்க? அதாவது கரூருக்கு பின் கரூருக்கு முன்பு அதே தாவைக்காவில் இருந்த இளைஞர்கள் பட்டாளங்களுடைய சிந்தனை சொல்ல முடியாது, அவங்களோட ஆர்ப்பரிப்பு வேற. கரூருக்கு பின் இப்போ எங்கேயாவது போக சொல்லுங்க. நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நொடி வரை தாவேகா தரப்புல எந்த பதிலும் இல்லை. அதிமுக தாவேகா கூட்டணி குறித்து தாவேகா தரப்பு மௌனம் தான் இருக்கு. கரூருக்கே மறுப்பும் தெரிவிக்கவில்லை சொல்றாங்க. கரூருக்கே எந்த பதிலும் இது வரைக்கும் இல்லை. 16 நாளா 17 நாள் ஆகுதுங்களா, இது வரைக்கும் எந்த பதிலும் இல்லை, இது வரைக்கும் இல்லை. அப்போ மக்களை போய் சந்திக்க வருகிறேன், நான் மக்களை பற்றி நான் விஜய் வந்துட்டேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் வந்துட்டேன்டா விஜய்னு சொன்னீங்க, இப்போ எங்கே போயிருக்கிறீங்க? 17ஆம் தேதி போக போகிறதா தகவல். இப்போ இத்தனை நாள் என்ன பண்ணாங்க, ஏது பண்ணீங்கன்னு சொல்லி உங்களுக்கு அரசியலுக்கு அது வேணாம். அவங்கள பற்றி பேசுறது என்னை பொறுத்த வரைக்கும் தேவையற்றது. ஏன்னா சும்மா கிடக்கிற சங்கேத ஊடிக தலைநாட்டின்ற மாதிரி தேவையில்லாதது ஒன்று. விவரம் இல்லாதவங்களுக்கு விவரத்தை நாமளே சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நம்ம சொல்லித்தரணும், அது வேறு விஷயம். ஆனால் உங்களுக்கு இது கூட தெரியலேன்றது தான். தாவேகா ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களோ? அப்படி இல்லை சார், அவர் டிஜி இல்லை பகலவன். என்ன சொல்கிறேன்னா, அந்த சம்பவம் அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம், அதிருப்தி, விமர்சனம், குற்றச்சாட்டு கூட வச்சுங்களேன், இவை எல்லாமே 26 சட்டமன்ற தேர்தலில் எல்லா சம்பவங்களும் அந்த தேர்தலின் போது எதிரொலிக்கும், கொஞ்சம் எதிரொலிக்கும், நிறைய எதிரொலிக்கும். இருந்தாலும் அந்த கட்சி, அந்த கட்டமைப்பு, அதற்கான வாக்கு வங்கி, வாக்கு போடுபவர்களோட மனநிலைமை அப்படின்னு இருக்குது இல்லைன்னு. அதை தான் சொல்கிறேன் நான், அதுதான் சொல்கிறேன்.
அப்படி எனக்கு ஒரு நீங்க மனநிலை சொல்றது வந்து தாவேக்காவுக்கு ஒரு வாக்கு கூட உள்ளாது, அது ஏன் பேசணும்னு இருக்கே. உண்மை இது பாருங்க, அவர் சொல்றது நான் சொல்லுது விஜய் சொல்றது. இப்போ நான் கூட வந்து அவரை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னாக்கா என்னை பார்க்காதுன்னு சொல்றது அவர் விஜய் சொல்றாரு. இப்போ நேற்று வந்து டிஜிபி அலுவலகத்தில் ஒரு 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 கொடுத்துருக்கு, எனக்கு பாதுகாப்பு வழங்கணுங்கன்னு சொல்லியிருக்காரு. திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்திலிருந்து எந்த சாலையிலும் ஒரு வண்டி கூட போகக்கூடாது. கரூர் போகிற வரைக்கும் ஒரு வண்டி கூட எதிரில் போகக்கூடாது, என்னை கிராஸ் பண்ணக்கூடாது. சிக்னல்ன்றது ஒரு கூட இருக்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஸ்பாட்டில் நிற்பேன். திருச்சியிலேருந்து கரூர் வரை, கரூர் வரைக்கும் ஒரு சிக்னல் கூட நிற்கக்கூடாது. வண்டி போயிட்டே இருக்கணும். ஒரு காக்கா குறி கூட வரக்கூடாது, எதிர வரவே கூடாது. இது சாத்தியமா? ஒன்று. இது காவல்துறை பரிசீலனை பண்ணும் கிடையாது, முடியும் முடியாதுன்னு சொல்லுவோம். இவருடைய பிரேயர் அது, இவருக்கு கோரிக்கை வைக்கிறாரா? பிரதமருக்கே இல்லையா சார்? பிரதமருக்கே அது மாதிரி இல்லையா? அந்த மாதிரி பிரதமருக்கே இல்லையா? வடிவேல் சொல்லுவார்ல, ஜாமீன் கேட்டேன்னு சொல்லிட்டு இவங்க போய் சொல்லுவாங்கள்ல, ஜாமீன் கடல்லே இல்லையா? கடல்லே இல்லையான்ற மாதிரி. அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி யாருக்குமே இல்லையா? சரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கட்சிக்காரங்க 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு வரவே கூடாதான். யார் கட்சிக்காரங்க? அவங்க கட்சிக்காரங்க. ஒரு கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்த முடியாமல் வரவே கூடாதுன்னு சொன்னால் அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? கட்சிக்காரங்க அப்படி மீறி வந்தால் லட்டி சார்ஜ் பண்ணலாம், தடியடி நடத்துங்கள். இது கட்சிக்காரங்களை அடின்னு சொல்கிறது எந்த ஊர் தலைவர் சொல்லியிருக்காரு? யார் சொல்லியிருக்கிறாங்க? வாங்க, தொந்தரவு கொடுக்காதீங்க, இடையவே நில்லுங்க, இடையிருந்து பாருங்கள், ஒரு உதவி செய்யறதுக்கு வாங்க, முன்கூட்டியே போய் உதவி பண்ணுங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கின்னு இருங்க, நான் வந்த பிறகு நான் கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் என்னை முந்தி அடிச்சுங்க பார்க்க தேவையில்லை, நான் சினிமாவில் பார்த்த மாதிரியே இருப்பேன்னு நினைக்காதீங்க, தப்பு. அது சினிமான்றது ஒரு டைலாக். ஒரு பெரிய சம்பவம் அரங்கேறி இருக்குது, அதனால பாதுகாப்பு காரணங்களுக்காக இவ்வளோ திட்டமிடுறாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கூடாதா? ஏன் நீங்கள் இதுக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க? உள்நோக்கம் இல்லை சார், இல்லாத நான் சொல்லிட்டேன் சார். அதை மீறி களத்துக்கு வந்திருக்கிறது என் தொண்டர்கள் இல்லை சார். அவங்க யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்காக கூட லாஜிக்கலா இருக்கலாம். நடைமுறைக்கு சாத்தியமானதை சொல்லுங்க சார். என்ன நடைமுறை சாத்தியம் இல்ல சார்? 41 உயிர்களை பலிவாங்கி இருக்கிறது போன சம்பவம். அதனால நான் மீண்டும் அந்த பகுதிக்கு வரேன், எனக்கு இதெல்லாம் சிக்கல் இருக்குன்னு சொல்லாமே அவரு. 1 கிலோமீட்டருக்கு கட்சிக்காரங்களே வராதவங்க எப்படி சார் பார்ப்பாங்க? போலீஸ்காரங்க எப்படி பார்ப்பாங்க? 1 கிலோமீட்டருக்கு என்ன கலாச்சாரம் விற்கிறாங்க ஓடி ஓடி பிடிக்கிறதுக்கு? அதையும் பிடிக்க முடியல போலீஸால. இதை எப்படி பிடிப்பாங்க? யார் கட்சிக்காரன்னு தெரியும்? வழி போகிறவங்களாம் கட்சிக்காரன் செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ வெறுப்பு உண்டாங்க சொல்லுங்கள். நீங்கள் தாவாக ஏறுறீங்களா, இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ வெறுப்பு வரும்? 1 கிலோமீட்டருக்கு யாருமே வரக்கூடாதுன்னு எங்களை எப்படி சார் இல்லைப்பா, இந்த கோரிக்கையை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இது என்ன ஒரு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இதுதான் சொல்கிறேன், இதெல்லாம் நடைமுறை சாத்தியமே இல்லாத நடக்காதெல்லாம் நடக்கிற மாதிரி கேட்குறீங்க. இப்போ இவரு கொடுத்துருக்காரு கோரிக்கை, ஆனால் காவல்துறை வந்து அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள சொல்ல முடியாது. இல்ல நடைமுறையே இல்லையா சார்? நடைமுறை இல்லை, அது ஏற்றுக்கொள்ளாதுங்க. இப்போ அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஏப்பா இதெல்லாம் பண்ண முடியாது, இதெல்லாம் நான் பண்ணுவோன்னு அடுத்து காவல்துறை தரப்பு விளக்கமோ ஒரு வழிகாட்டு நெறிமுறை கொடுக்கும்லவா? என்ன சொல்லுவாருனாக்கா, இந்த மாதிரிலாம் நான் கேட்டேன், இந்த மாதிரி தரல, அதனால் நான் வரல. நான் இந்த மாதிரி கேட்டேன், இந்த மாதிரிலாம் ஒரு திருச்சியிலேருந்து கேட்டது தரல, அதனால் நான் வரலன்னு. ஆமாம், கரூர் வரைக்கும் நான் போகிறதுக்கு தங்கும் தடை இல்லாமல் சிக்னல் இல்லாமல் நான் போகணுன்னு இருந்தேன், அது யாரும் தரல, அதனால் நான் வரல. 1 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கட்சிக்காரனை எவனும் வரக்கூடாதுன்னு சொன்னேன், அதுவும் சரியாக நடைமுறைப்படுத்த முடியல, அதனால் நான் வரலன்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வேற என்ன காரணம்? அப்படி தான் நான் வரமாட்டேன்னு தானே அர்த்தம். அப்படி தான் வர அதுதான் சொல்கிறேன். தடையை மீறி திருப்பி அதை பிரச்சனை ஏற்படணும்னு எதிர்பார்க்குறீங்களா சார்? பாதுகாப்பு உங்களுக்கு ஹெவியான பாதுகாப்பு காவல்துறை சார், ஹெவியான உங்களுக்கு பாதுகாப்பு, உங்களை பத்திரமா போயிட்டு அங்கே மக்களை பார்க்கறதுக்கு போயிட்டு வர்றதுக்கு அதுக்கான. கரூரில் நடைபெற்ற சம்பவத்தில் பாதுகாப்பு குளறுபடி இருக்குன்னு அந்த கட்சிக்காரங்க தொடர்ந்து சொல்கிறாங்க, உச்சநீதிமன்றத்தில் போகிறாங்க, அது தீர்ப்பு எப்படின்னு பார்க்கணும். அதனால அது ஒரு இந்த முறை கொஞ்சம் ரொம்ப கூடுதல் கவனத்தோட முன்ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. அது என்ன தவறு எதுவும் இல்லையே. ஒரு அரசியல் கட்சி தலைவரை தானாக முன் நீதிமன்றம் மிக கடுமையான விமர்சனம் செய்கிறது விஜய் பார்த்து தான். தமிழ்நாட்டு அரசியல் கடுமையான விமர்சனம். அது உச்சநீதிமன்றத்தில் அதே நீதிபதி என்ன சொன்னான்றது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியோட செயல்பாடை உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சிச்சிருக்கு இல்லையா? அதாவது நீங்கள் ஒரு தலைப்பட்சமாக செய்திருப்பீங்க, பதிவுக்காக சொல்ல. இல்லை அதாவது ஒரு விஷயத்தை சொல்லும்போது அடுத்து ஸ்பீட் பிரேக் எப்படி தெரியுமா வரும்? இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு ஒரு உள்கருவு புகட்டி அதுக்கு ஒரு நியாயப்படுத்துகிற மாதிரி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் இப்போ பாஜக அடை காக்கணும், இவர் திமுக சார்ந்தவராக காட்டுறாங்க. அப்போ பாதுகாக்கிறது யார்? பாஜகன்னு சொல்லலாமா? அப்படிதான் சொல்கிறாங்களா? பாஜகவோட பி டீம் தானே சொல்கிறாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி தான் பண்ணுறாங்க. ஏங்க அவர் என்ன கேட்டார்? எங்கேயாவது திமுக சார்ந்து பேசினாரா? ஏங்க இத்தனை பேர் செத்து இருக்கிறாங்களங்க, அந்த காட்சியில் நானே வீடியோவில் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன்,
இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறேன், நீங்கள் ஒரு அறிக்கை கூட விடலையேங்க, அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லலையேங்கன்னு சொன்னது அவர் நீதி அரசராக இருக்கிறதுனால அவர் சொன்னது வந்து தப்பாக இது சாமானியனே கேட்குறானாங்க. ஒரு அம்மா கேட்குது, இதுவும் ஒரு வயல்வெளியிலேருந்து ஒருத்தர் மைக் கொடுக்குறாரு, அவங்க எதோ கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டார். அவங்க அறிவுபூர்வமாக சொல்கிறாங்க, விஜய் யாரா அவங்கள போய் முண்டி வச்சுட்டு பார்க்க சொன்னா? ரஜினிக்கு தான் நடிகர், விஜயகாந்துக்கு தான் நடிகர், விஜய் ரஜினிக்கு போயிட்டு சாவு என்னை வந்து பார்க்கறதுக்கு செத்துருங்கன்னு சொன்னாரா அப்படின்னு மக்களே கேட்குறாங்க. ஏன் அவருக்கு வந்து இவ்வளோ நெருக்கடி வருது, அவர் விஜய் கேட்கக்கூடாதான் அந்த அம்மா கேள்வி கேட்குது. இப்போ இதெல்லாம் இது வந்து நீதி அரசரை கேட்குறாரு, சாமானியனே கேட்குற கேள்வி தானே கேட்டார். அதுக்காக வந்து நீங்கள் ஒரு புத்தரை குத்திங்கன்னா அப்போ எதுக்குமே பதில் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு புத்தரை குத்திங்கன்னா இன்றைக்கி நியாயம் எதுவோ அது பக்கம் பேசுங்க சார், யாரானா இருக்கு, எந்த கட்சியிலாம் இருக்கும், நியாய பக்கமாக பேசுங்க, நியாயமாக பேசுங்க. அதாவது விஜய் மட்டுமே நம்ம குறை சொல்ல விரும்பலை, அதில் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம், அதை கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம், அதை வந்து அவர் குரல் கொடுத்துருக்கலாம், அவர் வருத்தப்பட்டிருக்கலாம். அங்கேருந்து வந்துட்டார்ல, இப்போ ஒரு வீடியோ போட்டார்ல 2 நாள் பொறுத்து, அதே வீடியோவை அன்றைக்கு நைட்டே போட்டிருக்கலாமே, போட்டுட்டு அவருக்கு ஒப்பாரி ஓலங்கள் வச்சுருக்கலாம். ஏன்னா சினிமாவில் நடிச்சவர் தானே, அவர் நல்லாவே பண்ணியிருக்கலாம், எல்லாமே அழகாக பண்ணியிருக்கலாம். அன்றைக்கி நைட்டே அவர் வீடியோ போட்டிருந்தாருனா என்னால் வர முடியல, இது மாதிரி இறந்துட்டீங்க, நான் அந்த இடத்துல எதை கூட்டமாக நசிக்குதுன்னா நானும் அவளை காப்பாற்றுறேன்னு நினைப்பேன், நீங்கள் என்னை பார்க்கணுன்னு வந்து நெருங்கி இருப்பீங்க, இன்னும் சேதாரம் தான் ஆயிருக்கும், கூடுதல் ஆயிருக்கும், நான் வந்து மருத்துவமனைக்கு வந்திருப்பேன், மருத்துவமனையில் நமக்கு எதிரியாக இருக்கவங்க கூட வந்து ஏதாவது ஒன்று சிலுமசம் பண்ண நினைப்பாங்க, நீங்கள் வந்து நம்ம எதிரியை வந்து தாக்க வரான்னு சொல்லி நீங்கள் தாக்க இருப்பீங்க, அது ஒரு போர்க்களமாக மாறி இருக்கும், இதனால் நான் தவிர்த்து நான் வீடு வந்து சேர்ந்துட்டு உங்களால் இந்த ஒளிப்பதிவு மூலமாக பதிவு செய்கிறேன்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்ல? உங்களுக்கு அரசியல் பண்ண தெரியல, உங்க கூட இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு அரசியல் தெரியல, இது தெரியாத ஆளுங்கள்லாம் விஷயம். பண முதலாளிகள் இருப்பாங்க சார், அரசியல் முதலாளிகள்ன்றது எளிமையான ஏழைக்கு தான் இருப்பாங்க அரசியல் முதலாளி, பண முதலாளிகள் சொகுசுக்கு மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் அரசியல் பேசுறது யாருன்னு நீங்கள் எங்கள் கிராமத்தில் ஒன்றாலும் போய் பாருங்கள். இந்த கோயம்பேட்டில் மூட்டத்தூர் இப்போ வந்தேன், நம்ம ஆஃபீஸ் இதில் தான் வந்து வண்டி விட்டேன், என்னன்னா பார்த்தவொடனே வணக்கம் பண்ணார், பார்த்துட்டு சொன்னார், என்னன்னா அந்த எச்ராஜா தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு. அவர் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி பனினோட கேட்குறாரு, எச்ராஜா பேசுகிற விஷயங்கள் ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளிக்கு அருவருப்பு ஏற்படுத்துது. அப்போ எவ்வளோ உன்னிப்பாக அவர் கேட்குறாரு பார்த்துங்க. நல்லது பகலவன், பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாகும் என்பது அரசியல் களத்தில். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி 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 நன்றி.